இந்த ஆஸ்கார் விருது, ஐயோ அது பெரிய விருதாக நினைக்கிறது அதுவே பெரிய கொடுமை. அது ஆஸ்கார் விருது அமெரிக்காவுக்கு அந்த நாட்டில் இருக்கிறவங்க படம் எடுங்க உங்களுக்கு நாங்கள் விருது கொடுக்குறோம். நம்ம இப்போ தேசிய விருது வாங்குறோம்ல, அது மாதிரி நம்ம மாநிலத்தில் தமிழக அரசு விருது வாங்குறோம். இவ்வளோதான் கணக்கு. அதை எல்லாரும் மேற்கத்திய நாடுகள் எல்லாரும் அவன் எங்கே போனாலும் எல்லா நாடுகளும் பார்த்து வியந்து பார்க்குற மாதிரி வச்சுருக்கிறதுனாலேயே அதை வாங்கினா தான் பெரிய நடிகர், அது வாங்கினா சிறந்த நடிகர், சிறந்த இயக்குனர் அப்படிலாம் ஒரு மித்து. அது அது ஒரு அங்கே நீங்கள் வாங்கினீங்கன்னா உருப்படி இல்லாதன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா நான் தப்பாக சொல்லலை. அவன் நாட்டுக்கு தகுந்த மாதிரி எடுக்கிற ஒரு படங்களுக்கும் இசைக்கும் அவன் கொடுக்குறான். நம்ம ஒரு படத்தில் நம்முடைய வளர்ந்த கலாச்சாரம் வேறு, இசை வேறு, நம்ம சொல்கிற கதைகள் வேறு, வடிவங்கள் வேறு. இதில் பண்ணுறது எட்டு போய் கொடுத்து அவங்களோட கொடுன்னு கஞ்சனம்னா அதுவே அபத்தம். நீங்கள் 17ஆம் நம்பர் வீட்டுக்கு வர எலக்ட்ரிக் பில்லை 19ஆம் வீட்டில் போய் கொடுத்து பில் கட்டுற மாதிரி இருக்குது. நான் சொல்கிறது எளிமையாக சொல்கிறேன். நான் அது வியப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதையும் வெல்லக்கூடிய சக்தி நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு உண்டு. அதை வாங்கிட்டு ரகுமான் 2 வாங்கிட்டு வந்துருக்காருன்னா அவர் சிரிச்சிட்டு வந்துருப்பார். டே எனக்கு எதுக்கடா 2 20 கொடுக்கலாம்னா அவ்வளோ வேலை இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். உண்மையில் அதுதான் நமக்கு எல்லாருமே என்னென்னா, மேல்தட்டில் நம்ம இந்தியாவை தாண்டி இருக்கிற நாடுகளில் எது இருந்தாலும் வியந்து பார்க்கறது, அதை பற்றி ரொம்ப பேசுறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் சாவி கூட வாஷிங்டன் போயிட்டு வந்துட்டு அதை பற்றி ஒரு பெரிய கதை எழுதினார். வாஷிங்டனில் திருமணம்ட்டு.